சூரியன் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. மழை பொழிவுகள் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக கனமழை பதிவாகும் என்று ஏற்கனவே சில அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்திருந்தோம். மழை வாய்ப்புகள்ல ஏதேனும் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய கமெண்ட் வந்து தொடர்ந்து போட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அல்லது ரொம்ப குறைவாக இருக்குமா, எல்லா தகவலையும் நம்ம கடந்த நேற்று வானிலை அறிக்கையிலும் சரி, இன்றைக்கு பார்க்க போற வானிலை அறிக்கையிலும் சரி, பகல் நேரங்கள்ல எந்த ஒரு அதாவது குறிப்பா பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கத்துல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில பகுதிகளில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் மிக மோசமாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் மாதத்திலும் இதே வெப்பநிலை தொடருமா அல்லது மழை பொழிவுகள் அதிகரிக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்தது. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பா வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் தொடர்ந்து நேற்றைக்கும் பதிவாகியிருக்கு. குறிப்பா நேற்று இரவு நேரத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை போன்ற இடங்களிலும், அதே போல கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களிலும், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் பகுதியான ஒரு மிதமான மழையும், ஒரு 15 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரைக்குமே பெய்யக்கூடிய மழை பொழிவுகள் நேற்றைய தினங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை துல்லியமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மற்றும் உள் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதாவது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் சில சமயங்களில் ஒரு மிதமான மழை வாய்ப்புகள், ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். அடுத்ததாக டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தஞ்சை, நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற இடங்களில் பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் கணிசமாக சற்று பரவலாக நமக்கு மிதமான மழையாக பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். பகல்ல கண்டிப்பா வெயில் தாங்க. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு மிக கனமழை, அதி கனமழைங்கிறது எங்கேயும் பதிவாக போறதும் கிடையாது. ஏன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவிலேயே பருவமழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகஸ்ட் தொடக்கத்துல நல்ல ஒரு பருவமழை தீவிரம் கிடைக்கும். இப்ப எங்க நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை ரொம்ப அதிகமா இருக்குன்னா வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கு. நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை தொடரும். சில இடங்களில் நமக்கு பகல்ல வெயில் கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டாலுமே கூட மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழை பொழிவுகள் 3 to 5 சென்டிமீட்டருக்குள்ளாக சில இடங்களில் பகுதியான மழை ஒதுக்கி பதிவாக வாய்ப்பு இருக்கு. கொளுத்தும் வெயில், இதை குறித்து நம்ம மிக இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் பகல் நேரங்களில் 40 டிகிரி செல்சியஸ், அதாவது மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ் நமக்கு வெப்பநிலையான தீவிரம் அடையும். அப்போ மதுரை முதல் தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமான ஒரு வெப்பநிலையானது பதிவாகக்கூடும். இதனால நமக்கு பாருங்க, மே மாதத்துல அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல இருந்த அதே வெப்பநிலை தொடர்ந்து ஜூலை மாதங்கள் வரைக்கும் நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையிலான நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதங்கள்ல கேரளா, கர்நாடகாவில் பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் மாதங்களில் வெயில் மறுபடியும் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். எப்படி பார்த்தாலும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதி தான். வடகிழக்கு பருவமழையிலாவது எங்களுக்கு மழை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. எந்த அளவுக்கு மழை நமக்கு தென்மேற்கு பருவமழையில பற்றாக்குறையா இருக்கோ அதை விட 2 மடங்கு மழை வாய்ப்புகள் வடகிழக்கு பருவமழையில அதிகமாகவே இருக்கும். குறிப்பா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும், அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் வரப்போகிற நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் காத்திருக்கு. புயல் சின்னங்கள் உருவாயிருக்கிறத பார்த்திருப்பீங்க. தென்சீன கடல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக, அதே மாதிரி பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாகிற எந்த ஒரு புயல் சின்னமும் 150 கிலோமீட்டர் குறைவா இருந்ததே இல்லை. எல்லாமே 200, 190 இது போன்ற ஒரு கிலோமீட்டர் வேகத்துல தான் அதிகப்படியாக உருவாகியிருக்கு. இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் உருவாகக்கூடிய
புயல் சின்னங்கள் மிக வலுவானதாக இருக்கும். ஏன்னா பொதுவாக எல்லா வருஷமும் வங்கக்கடல்ல ஒரு தீவிர புயல் சின்னம் உருவாகிறது வழக்கம், மே ஜூன் ஜூலைல. ஆனால் இந்த வருஷம் ஒரு புயல் சின்னம் கூட உருவாகலை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு போகும் மே மாதங்களில் ஒரு வலுவான நிகழ்வு ஒன்று உருவாகி ஒரிசா மாநிலங்களில் ஒரு 120 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஏதாவது ஒரு புயலாவது அந்த கோடை காலங்களில் போகிறது நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷம் எந்த புயலும் அங்கே போகலை. குறிப்பாக அந்த ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் இந்த ஆண்டு புயல் எதுவும் தாக்காமல் மழையாகவே அங்கே பொழிந்து கொண்டிருக்கு. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக சொல்கிறோங்க, ஆந்திராவிற்கு ஒரு வலுவான ஒரு புயலும் தமிழகத்திற்கு வலுவான 2 புயல் சின்னங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அடிக்கடி அதிக புயல்கள் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். கோடை காலங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த மழை காலங்களில் அதிகப்படியான மழை பொழிவும் பெய்து வெள்ளத்தில் மிதக்கும். சென்னை முதற்கொண்டு எல்லா இடங்களும் வெள்ளத்தில் தத்தளிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வெயில் பொறுத்தவரை 40°C வெப்பநிலை பதிவாகுதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர்ல மலை பகுதிகளில் மிதமான மழையானது தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். தீவிரமாகும் பருவமழை எங்கெல்லாம் நமக்கு வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தானில் பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பு. மத்திய பிரதேஷ் மாநிலங்கள்ல, அதே மாதிரி குஜராத் மாநிலங்கள்ல, ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில பெரும்பாலான இடங்கள்ல பருவமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மத்திய பிரதேஷ்ல இருந்து அந்த ராஜஸ்தான் பகுதிகள் வரைக்கும் பல இடங்கள், குஜராத்தில் வந்து நிறைய இடங்கள்ல தண்ணீர்ல ஏற்கனவே மூழ்கியாச்சு. நிறைய பகுதிகள், நிறைய பேர் உயிரிழப்பு, அதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். நிறைய இடங்கள்ல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழைக்கும் மேலான ஒரு மழை பொழிவுகள் அங்கே பதிவாயிட்டு இருக்கு. எது கடல் எது நிலப்பகுதினே தெரியல, அந்த அளவுக்கு கடலோட கடலாக இந்த குஜராத் மாநிலங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. நிறைய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இனி வரும் நாட்களிலும் அடுத்ததாக இந்த மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா தான் அடுத்த அதிகப்படியான மழை இருக்க போகுது. 35% பற்றாக்குறை. கேரளாவில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை 35% பற்றாக்குறையாக இருக்குது. கர்நாடகா மாநிலங்களிலும் பல இடங்களில் நமக்கு மிக மிக ஒரு பற்றாக்குறையான ஒரு மழை பொழிவு தான் இந்த தென்மேற்கு பருவமழையில் பதிவாகியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அணைகளே நிரம்பலை. கர்நாடகாவிலேயே நமக்கு அணைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பாத ஒரு சூழ்நிலை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த மழை பொழிவு நிச்சயமாக கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான உங்களுக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிலாம் மழை வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் கேரளா, கர்நாடகாவில் மழை தீவிரமாகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே விட்டு விட்டு நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத ஒரு மழை பொழிவும் உறுதியாக பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.